பெண்மணிகள் பேசுகிற போது சொன்னார்கள், 10 பேர் செத்ததுதான் உங்களுக்கு தெரியும். இந்த ஊர்ல, இந்த பகுதியில 300 பேர் விதவைகளாக இருக்கிறார்கள், கைம்பெண்களாக இருக்கிறார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்துச்சு. அந்த பணம் அப்படியே வச்சிருக்கிறேன், வேணா கவர்மெண்ட் நான் கொடுத்துறேன் திருப்பி. அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அந்த பணத்தால என்னால பூ வாங்க முடியுமா, பொட்டு வாங்க முடியுமா என்று கேட்டேன். புருஷன் செத்து போயிட்டா இங்க பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாத நம்ம சமூகத்துல நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? இதுபோல் இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களிலும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இளம் வயதிலேயே காலமாகி விடுகின்றன. 2 புள்ள 3 புள்ள குழந்தையை கொடுத்துட்டு வெண்டாட்டி தலையில சுமத்திட்டு அவங்க போய் சேர்ந்துறாங்க. அதன் பிறகு அந்த பிள்ளைகளை காப்பாற்றி கரையேற்றுகிற பெருஞ்சுமை தாய்மார்களின் தோள்களில் விழுந்து விடுகிறது. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு அந்த பெண்மணி சாகுற வரையில் பயந்து 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 ஊருக்கு பயந்து பயந்து வாழ வேண்டும். அடாத பழிகள் வந்து சேரும், அவதூறுகள் பரவும். யாராவது ஒருத்தரோட பேசிக்கிட்டா கண்ணு காது மூக்கு வைத்து விடுவார். ஏதாவது உதவி கேட்டு போனால் போதும், அந்த பெண்மணி சுதந்திரமாக இருக்க முடியாது. அவ்வளவு கொடுமைகளை இந்த சமூகத்தில் பெண்மணிகள், கணவனை இழந்த பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அவலம் இந்த சமூகத்தில் இருக்கிறது.